மனிதனுக்கு மட்டும்தான் அது நம்மளுடைய வடிவமைப்பு எப்படி இருந்தாலும் அந்த தன்மையை மாற்றிக்கொள்வதற்கும் அந்த தன்மையை புதிதாக மாற்றிக்கொள்ள வேற எப்படினாலும் மாற்றிக்கொள்ள எக்ஸ்ட்ராடனரியா நமக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அது 6th சென்ஸ் தான். அந்த 6th சென்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கான் இறைவன்? அதுதான் இந்த விசாரணை பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கான். இந்த விசாரணை பண்ணி இந்த உலகத்தை பாரு, இந்த ஜீவராசிகளை பாரு, என்ன நடக்குது எல்லாம் பாரு, பார்த்து அதுல எது உண்மைன்னு தெரிஞ்சு நீ உண்மையை தெரிஞ்சு நீ அந்த ஞான நிலைக்கு போறதுக்கு நீ முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத தான் அவர் இங்க சொல்ல வர்றார். சோ நமக்கு இறைவன் இந்த பகுத்தறிவு கொடுத்ததற்கே தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கு தான், வேற எதற்கும் இல்ல. சோ அப்படி சொல்லக்கூடிய இந்த விசாரணையை இவர் ஒரு 5 கேட்டகரியில சொல்றாரு. ஒரு பேசிக்கா ஒரு 3 கேட்டகரியில சொல்றாரு. பிரமாண விசாரணை, பிரமைவ விசாரணை, பிரஜோதன விசாரணை அப்படின்னு. பிரமாண விசாரணைன்னா இப்ப நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கே சேர்க்க போறோம்னு வச்சுங்க, இது சும்மா எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துற மாட்டோம்ல, எந்த ஸ்கூலுன்னு விசாரிப்போம்ல. அந்த மாதிரி இந்த விசாரணை பண்ணுனாலே ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் நம்ம விசாரணை பண்ணுங்கிறது அந்த பிரமாண விசாரணை. 2வது பிரமேய விசாரணை. இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், அங்க ஸ்டாஃப் நல்லா இருக்காங்களா, அங்க எல்லா பில்டிங்ஸ் நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குற மாதிரி எதை பற்றி விசாரணை செய்யணும். இப்ப நம்ம இப்ப விசாரணை பண்ணும் ஒரு அறிவு இருக்கவங்ககிட்ட போய் விசாரணை பண்ணணும்னா, அறிவு இருக்கவங்க காரை பத்தி தெரிஞ்சிருக்கவங்க கார்ல பிஹெச்டி பண்ணியிருக்கான், டாக்டர் உடல் ரீதியா பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, உடல் ரீதியா அவங்களுக்கு அறிவு இருக்குது. சோ நம்ம எதை பத்தி விசாரணை பண்ணணும், என்ன விசாரணை பண்றோம்? அப்ப ஆன்ம விசாரணை பண்ணணும். அப்ப அதுதான் பிரமேய விசாரணைன்றது. யாருக்கிட்ட போய் எந்த சம்பந்தமா விசாரணையை நம்ம பண்ணணும்ன்றது 2. 3வது பிரஜோதன விசாரணை. அப்படின்னா இதுல என்ன பிரயோஜனம், நமக்கு எல்லாம் கேட்போம், இதுல என்ன பிரயோஜனம், இந்த விசாரணை பண்றதுனால என்ன பலன், அதுதான் 3வது. அப்ப நமக்கு என்ன பலன்? நான் யார் என்ற ஆன்மாவை உணர்வது, அதுதான் பலன். அப்ப இந்த பலனை நோக்கி இந்த வழியிலே இவர்களுடைய துணையோடு இப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்க விசாரணையாக சொல்கிறார். இப்ப இந்த 3 விசாரணைகளும் 5 கேட்டகரியில பிரிக்கப்படுது. அது என்னன்னா, சார அச்சார விசாரணை, அர்த்த அனர்த்த அனுபவத்தி விசாரணை. புரியுதுங்களா? சார அச்சார விசாரணை, அர்த்த அனார்த்த அனுபவத்தி விசாரணை என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி யயோ பெதேயோ விசாரணை என்று, இதெல்லாம் சமஸ்கிருத வேர்டு. உங்களுக்கு அது புரியலன்னா நான் அர்த்தம் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க, வேற எதுவும் ஒண்ணு இல்லை. யயோ பாதேயோ விசாரணை, அப்புறம் பிரமாண தாற்பரிய விசாரணை, நான் 5வது ஆத்ம தத்துவ பரிச்சின்ன விசாரணைன்னு சொல்றாரு. இப்ப இது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் விசாரணை அர்த்த அனார்த்த விசாரணை. நமக்கு எது வேணும் எது வேணாங்கிறது தெளிவுபடுத்துறது. அதுக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு எனக்கு என்ன லைஃப்ல வேணும், எனக்கு என்ன வேண்டாம். இப்ப நான் என்னோட சுபாவத்துல எப்படி இருக்கிறேன், ஒரு மனிதன்னா சுபாவத்துல நம்ம தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நம்ம இயல்பாவே சாப்பிட்றது தூங்குறது நம்ம உடல்லையே இருக்குது. ஆனா எப்படி சாப்பிடணும், வலது கையில சாப்பிடணுமா, இடது கையில சாப்பிடணுமா, உட்காந்து சாப்பிடணுமா, தரையில உட்காந்து சாப்பிடணுமா, அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட முன்னோர்கள் வழி கொடுத்துருக்காங்க. கரெக்டா இல்லையா? தூங்கணும்னா எங்கனாலும் தூங்கிடலாமா, எங்கனாலும் தூங்கலாம். ஆனா தூங்கும் போது இடதுபுறமா படுத்தேன்னா வயிறு செரிமானம் ஆகும், காலை நீட்டி படுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் படுத்து கையை இப்படி வச்சு படுத்தேன்னா இங்க கை சொலிக்கும். அப்ப படுப்பதற்கும் சாப்பிடுவதற்குமே ஒரு சில வழிமுறைகள் கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படினாலும் பண்ணலாம். அதே போலதான் எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை, அர்த்தம்னா தேவையானது, எது தேவையில்லாதது, இதை பற்றி பிரித்து ஆராய்ந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயத்துல சொல்றாரு. 2வது சார அச்சார விசாரணை. சாரம் அச்சாரம் அப்படின்னா என்ன? சாரம் என்றால் என்னன்னா எசன்ஸ். நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம், இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, எதுக்கு நான் வாழ்க்கையை வாழ்றேன், எல்லாரும் வாழ்றாங்க, என்னை சுத்தி எல்லாமே நடக்குது, இந்த உலகம் என்ன பண்ண இருக்குது, நான் எதை நோக்கி போறேன் அப்படிங்கிற உண்மை எது, பொய் எது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுபடுத்தணும். அந்த தெளிவு நமக்குள்ள வரணும். அதுதான் சாரம் என்பது. அச்சாரம் என்பது தெளிவில்லாத நிலை, சாரம் என்பது தெளிவா. அப்ப எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது நிலையானது, எது நிலையற்றது அப்படிங்கிற அந்த ஒரு பிரித்து அறிந்து அதை நோக்கி விசாரணை செய்யறது தான் 2வது கேட்டகரியில சொல்றாரு. 3வது ஏயோ பாதாய விசாரணை அப்படின்றது. அப்ப 3வது விசாரணை என்னன்னா, நமக்குள்ள நம்ம எப்பயுமே அந்த ஒரு சுபாவத்துல தாண்டி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய தேவையில்லாததை தாண்டி இந்த ஆன்மாவை நோக்கி போவதற்கு உண்டான விசாரணைக்கான முதல் படி, எதை செய்வது எதை செய்யக்கூடாது. நமக்கு எப்படி தெரியும்? சரி, நம்ம சாரம் அச்சாரம் பார்த்துட்டோம், தேவையில்லாததை பார்த்துட்டோம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல. அதுவும் முக்கியமா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் அவங்க மெயினா சொல்றாரு. இப்ப
இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிலே எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் பூஜை பண்ணுன்றாரு, ஒருத்தர் பூஜை பண்ணக்கூடாதுன்றாரு. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தங்கிறாரு, ஒருத்தர் பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கவே கூடாதுன்றாரு. ஒருத்தர் சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு பொருத்தணுன்றாரு, ஒருத்தர் 5:45க்கே பொருத்தணுன்றாரு. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஒருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துட்டோம்னா அதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. வெளி உலகத்துல ஊர்பட்ட கன்ஃபியூஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துட்டா ஒவ்வொரு பிரிவுக்குள்ள ஊர்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அப்ப எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா என்ன பலன், எதை செஞ்சா என்ன பலன் அப்படின்ற இந்த ஸ்பிரிச்சுவல்ல உள்ள ஆன்மீகத்துக்குள்ள ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை கிளாரிஃபை பண்ணி நமக்குள்ள தெளிவடைகிறது அந்த 3வது விசாரணை அப்படிங்கிறது. புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஏன்னா சில பேர் சில வகுப்புல சொல்லும் போது பிரம்மம் தான் இருக்குது, அப்ப இறைவன் இல்லையா, அப்ப நான் டெய்லியும் பூஜை பண்ண தேவையில்லையா? அப்பா அவர்கள் சோம்பேறித்தனத்துக்கும் எப்படிடா பூஜை பண்ணாம எஸ்கேப் ஆகலாங்கிறதுக்கும் எங்கடா யாராவது ஒரு பதில் சொல்லுவாங்களா, அதை புடிச்சு வச்சுக்கிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு 10 நாளைக்கு எந்திரிக்க கூடாது, நான் படுத்து தூங்குறேன்னு தூங்குறது. அவரு இப்ப கொஞ்சம் சின்ன வாக்கிங் போலாம், அதுவும் நமக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் வேணும். ஒரு காரணம் கிடைச்சிச்சுன்னா அதன் மூலமா நம்மளுடைய சோம்பல் தனத்தை வெளிப்படுத்துறது, நம்மளுடைய மந்தத்தன்மையை வெளிப்படுத்துறது. அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப இது. வீட்டுல ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, என்ன வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு தியானம் பண்ற நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கதவை சட்டு போய் தியானம் பண்ண உட்காருவாங்க. உட்காந்து அடுத்த 2 நிமிஷத்துல ஆள் அப்படியே சொயன்னு தூக்கத்துக்கு போயிடுவாங்க. நம்ம தியானம் பண்றேன்னு, ஆமா தியானம் தான் பண்றேன், நித்திரை தியானம் பண்றேன் அப்படின்ட்டுருவாங்க. நித்திரை தியானம், தூக்கத்தையே தியானம் பண்றேன்ருவாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வச்சிருக்கோம். சில பேர் கேட்கறது உண்டு, என்ன கேட்டிருக்காங்க, சகஸ்ரநாமம் ரெகுலரா சேன் பண்ணலாமா, மேரேஜ் பண்ணவங்க சேன் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணாதவங்க சேன் பண்ணலாமா, இந்த மாதிரி எப்படிதான் மக்களுக்கு இப்படிலாம் கேள்விகள்லாம் உற்பத்தி ஆகுறதுன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் வரும். அவ்வளோ கேள்விகள்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்களை சில பேர் சூனியன்னு சொல்றாங்களே, புத்தர் சூனியன்னு சொல்றாரு, வேற ஒருத்தங்க ஜென்ல வேற மாதிரி சொல்றாங்களே, நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, ஒவ்வொன்றுல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. எதை நான் இது பண்ணிக்கிறது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி தெளிவு நிலை அடைவதுதான் 3வது விசாரணம். 4வது விசாரணம் பிரமாண தாற்பரிய விசாரணம். இப்ப பிரமாண தாற்பரிய விசாரணம் என்றால் என்னன்னா, எந்த சத்தியத்தை நாம எந்த ஒரு இதை ஃபாலோ பண்றது. இப்ப நம்மளுடைய இதுல ஆன்மீகம்னு எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், ரிலீஜியஸ் எடுத்துட்டோம்னா இப்ப கிறிஸ்டியானிட்டி இருக்குது, இஸ்லாம் இருக்குது, இந்துமிசம் சொல்றோம். ஆனா இந்த கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வர்றதுக்கு முன்னாடி மேபி ஒரு 2000 இயர்ஸ்க்கு பேக் வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 1000 இயர்ஸ் பேக். அப்ப நமக்கு வெளி மதங்கள் இல்லாம பாரதத்துல வெறும் சனாதன தர்மம் மட்டும்தான் இருந்தது. ஆனா சனாதன தர்மம் ஒண்ணு மட்டும்தான் இருந்துச்சுன்னா கிடையவே கிடையாது. நூற்றுக்கணக்கான அதுக்குள்ள பிரிவுகள், ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்தோட்டோம்னு வச்சுங்க, சைவம், வைணவம், கௌமாரம், கணாதிபத்தியம், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. வேதாந்தம், அத்வைதி, துவைத்தி, விசிஷ்ட அத்வைதி, அதுக்கப்புறம் கர்மகாண்டி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் சொல்லப்படுது. சில பேர் சொர்க்க நரகத்துக்கு மட்டும் போறதுக்கு செய்யறது பூர்வ மீமாம்சான்னு சொல்லுவாங்க. தர்மசாஸ்திரத்துப்படி அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. எல்லாமே இறைவனை நோக்கி போறதுக்கு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய புரிஞ்சுங்க, எல்லாமே இறைவனை நோக்கி. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, நீங்க மதுரைக்கு போகணும், ஒவ்வொரு ரூட்டு போட்டிருக்காங்க. விழுப்புரம் வழியா ஒருத்தர் போறது, சேலம் வழியா ஒருத்தர் போறது, இங்க இருந்து நீங்க கோயம்புத்தூர் போய் அங்க இருந்து போறது, நிறைய ரூட் இருக்கு. எல்லா ரூட்லயும் போக முடியும். ஆனா இடையிற போய் சேர இடம் மதுரை. அந்த மாதிரி நம்மளுடைய நிறைய வழிகள்ல இந்த இதெல்லாம் இருக்குது. ஆனா இதுல எந்த வழியை ஃபாலோ பண்றது, எந்த பிரமாணத்தை எடுத்துக்கிறது, எதை சரியானதா நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுங்கிறத எடுத்து அதற்கு முழுவதுமாக நம்ம டெடிகேட் பண்ணி விசாரணை பண்றதுதான் இந்த 4வது விசாரணைன்றது, பிரமாண தாற்பரிய விசாரணை அப்படின்றது. 5வது பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆத்ம தத்துவ விசாரணை. கடைசியாக நான் யார், ஆத்மா என்றால் என்ன, ஆன்மா இருக்குதா இல்லையா, நான் தான் இறைவன் என்று சொல்கிறார்கள், எனக்குள்ள இறைத்தன்மை இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆத்ம தத்துவம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஞானம் பிரம்ம, இப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தில் சொல்லக்கூடிய சத்தியத்தை உணர்வதற்காக அனுபவ ரீதியாக நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கோசரம் அந்த ஃபைனலா நம்ம பண்ணக்கூடிய அந்த விசாரணை தான் நமக்குள்ளேயே நம்ம பண்ணக்கூடிய விசாரணை தான் இந்த 5வது விசாரணை என்று சொல்றாரு. இந்த மாதிரி விசாரணைகளை நிறைய வகைகளை சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் விசாரணை பண்ணணும். இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நம்மளே தனியா உட்காந்து நம்ம விசாரணை பண்ணோம்னா நம்ம புத்திக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடுவோமே தவிர எது இப்ப நீங்களே ஒரு வண்டி எடுத்துட்டு போறீங்க, யார்கிட்டையும் கேட்காம நான் அந்த இடத்துக்கு போகணும்னா ஏதோ ரூட்டுக்கு போய் மாறி கீறி அப்புறமேட்டு
கேட்டு கேட்டு எங்க கேட்டாலும் வழி தெரியாம எங்கேயோ போய் நிப்போம், எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய் நிப்போம். அப்ப சரியான ஒரு வழிகாட்டி இருக்கணும். அப்ப வழிகாட்டியாத்தான் நீங்க வந்து அவங்க வந்து ஞானிகளையும் ஞானிகளால் உபதேசப்பட்ட நம்ம ரிஷிகளால் உபதேசப்பட்ட சாஸ்திரங்கள் ஞான உபதேச நூல்களை வந்து எடுத்துக்கணும். அப்பதான் வந்து வழி தெரியாம நம்ம மாட்டிக்காம சரியான ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறத இங்க வசிஷ்டர் வந்து தெளிவா ராமருக்கு சொல்றாரு. இப்ப அதோட மட்டும் சொல்லல, இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, ஒரு தவளைய கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம், ஒரு சேத்துல இருக்க புழுக்களை கூட கூட அதோட கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம், இந்த பகுத்தறிவு இல்லாதவன்ட்ட போய் வாழவே முடியாது அப்படின்னு அவர் ஒரு சத்தம் போடுறாரு வசிஷ்டர். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த விதி இருக்குதா மதி இருக்குதா நம்மகிட்ட ஒரு கேள்வி வரும்போது அப்ப கூட சத்தம் போட்டிருப்பாரு வசிஷ்டர். ஐயோ, இப்படிப்பட்ட ஆட்கள் கூட நீ சேரவே சேரக்கூடாது, விதி இருக்குது, அதாவது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பக்கம் சேரவே சேராதன்னு ராமர்கிட்ட சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, விசாரணை பண்ணாத பகுத்தறிவு இல்லாத மனிதர்களோட சேரவே சேராத. அதுக்கு நீ வந்து ஒரு தவளையோட கூட வாழ்ந்துடலாம், ஒரு கிணத்துல கூட வாழ்ந்துடலாம், ஒரு சேத்துல இருக்கக்கூடிய புழுக்களை கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம். ஆனா விசாரணை இல்லாதவங்களோட வாழ முடியாது, அவர்கள் உன்னை மேலும் கீழ் நோக்கி தள்ளிடுவார்கள். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி விசாரணையோட முக்கியத்துவத்தை வந்து நமக்கு சொல்றாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை என்ற ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருவதுக்கு, எல்லா ஆபத்துல இருந்தும் இருக்கிறதுலே பெரிய ஆபத்து அறியாமை தான். அந்த அறியாமையில இருந்து வெளியே வரணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கணும்னா, நமக்குள்ள ஒரு ஒரு ஞான ஒளி உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் ஏற்படணும்னா, விசாரணை என்பது ஒரு அடிப்படையான ஒன்று. அந்த விசாரணை தான் எப்படி எப்படி எல்லாம் பண்ணும், எப்படி பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காரு. நல்லது.